अस्मद्गुरुपरमगुरून्निधिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि சீரொன்றுது புல் திருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. ஏன் சுவாமி தேசிகன் மாத்திரம் மற்றவாள்லாம் பண்ணியிருக்கா, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரே குறிக்கோளாக வானேரப்போமளவும் வாழ்வுக்கே இவர் எல்லா கிரந்தத்தையும் அருளியிருக்காரே. என்ன காரணம்? எல்லா கிரந்தமுமே தத்துவயுத புருஷார்த்தத்தை சொல்கிறதுன்னா தத்துவயுத புருஷார்த்தங்களை தெரிஞ்சுட்டோன்னா மோட்சத்துக்கு உண்டான உபாயத்தை தான் பிரபத்தியை தான் பண்ண போகிறோம். அதில் ஒன்றும் சம்சயம் இல்லை. ஆனால் இவருடைய கிரந்தத்தில் அப்படி மோட்சத்துக்கு உண்டானபடிக்கு நாம் பிரபத்தியை நாம் பண்ணினோன்னா இங்குற்ற வாழ்வையும் எம்பெருமான் சரீர ஆரோக்கிய அர்த்தாம்ச போகான் செய்வான் சங்கிக்கான்னு கொடுக்க போகிறான். அதுலேயும் சந்தேகம் இல்லை. ஆனால் இவருடைய கிரந்தத்தினுடைய சீர்மையை மாத்திரம் இப்படி விசேஷித்து சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மாழ்வாராதிகள்லாம் கூட தான் வேதாந்தத்தை பறக்க சொன்னான், எல்லாரும் தான் சொல்கிறான். அதிலே நம்மாழ்வார் என்றைக்கும் என்னை உய்ய கொண்டு போகிய அன்றைக்கென்றன்னை தன்னாக்கி என்னால் தன்னை அப்படின்னு அன்னைக்கு என்னை வந்து சரி பண்ணி பாப்பங்கள்லாம் போக்கடிச்சு அவனுடைய புகழை பாட வச்சான், பகவத்குணத்தை பாட வச்சான், பகவத் விஷயத்தை அப்படின்னு சொல்கிறார். இன்கவி பாடும் பரமகவிகளால் தன்கவி தான் தன்னை பாடுவியாது இன்று நன்கு வந்து என்னுடனாக்கி என்னால் தன்னை அப்படின்னு முதலாழ்வார்லாம் இருக்கார் அவனை பற்றி பாடுறதுக்கு. அவளை வச்சு தம் புகழை பாடாத என்னுள்ள வந்து என்னை சரியாக்கி என்னை பாட வச்சான் அப்படின்னு சொல்கிறார். ஒன்றான திருவாழ்மையில் சொப்ராப்தே ஸ்வயமேவ சாதனம், தன்னை அடைவதற்கு தானே உபாயம் அப்படின்ற உயர்ந்த கருத்தை சொல்லியிருக்கார் திருவாய்மொழியில். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. திருவாய்மொழி மொத்தம் என்ன அர்த்தம்னா, பெருமாள் தன்னை அடைவதற்கு தானே உபாயம் அப்படின்னு ஒரு பெரும் குணாளன் அப்படின்னு. அந்த குணத்தை சாபிக்கிறதுக்கு ஒரு 10 குணம், அந்த 10 குணத்தை ஒவ்வொரு 10 குணத்தில் ஒவ்வொரு 10 குணத்தை ஒவ்வொரு குணத்தை சாப்பிட்டு அதுக்கு 10 குணம், அதுக்கு 10 குணம் அப்படின்னு 1000 குணங்கள் அப்படி சாய்ச்சிருக்கு. ஆனால் அவளுக்கெல்லாம் இல்லாத இவருக்கு மாத்திரம் என்ன அதிசயம் அப்படின்னா, அவளுக்கெல்லாம் இல்லை. நம்மாழ்வார கலியுகத்துக்கு பிரவர்த்தகராக ஆச்சாரியராக்கி நான் எம்பெருமான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவருக்கு தான் வேதாந்தாச்சாரியன் பட்டம் கொடுத்தான். இவருக்கு தான் வேதாந்தாச்சாரியன்ற விருதை கொடுத்தான். அப்போது ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயித்யபி ஸ்வயமாச்சரத்தை தஸ்மாத் ஆச்சாரிய உச்சத்தேன்னு சாஸ்திரங்களை ஆராய்ஞ்சி அதை ஸ்தாபனம் பண்ணி தானும் அது மாதிரி அனுஷ்டித்து பண்ணுறவர் தான் ஆச்சாரியன் அப்படின்னு சொல்லிருக்கிறதுனால, அந்த ஆச்சாரிய விருது கொடுத்துருக்கிறதுனால இவரது முக்கிய நோக்கு இதுவே. அந்த சார்த்தம் அன்வர்த்தயாமி அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய வேதாந்தாச்சாரியர்னு தேவேன தத்தாம், தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த விருதை நான் இப்போ அன்வர்த்தமாக்குறேன் அப்படின்னு அதிகரண சாராவளி ஆரம்பிக்கச்சே சாய்க்கிறேன் சொல்கிறேன். அதனால் இவர் என்ன, அப்போது சரணாகதி சாஸ்திரத்தை பண்டிதாள் பாமராள் எல்லாரும் பண்ணக்கூடிய இது இருக்குது. அந்த சரணாகதி சாஸ்திரத்தை நன்னா கண்டற வேண சொல்லி நமக்கு இது பண்ணும். அதோட கண்ணன் என்ன சொல்லிருக்கான், அவர் வந்து வராக நாயனார் சொன்னார், ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே அப்படின்னு ஆரம்பித்து என்ன பண்ணார், என்னை ஒரு தடவை நினச்சான்னா சரீரம் நன்னா இருந்துச்சே நினச்சான்னா சரணாகதி பண்ணான்னா நான் அவனை கரையேற்றிடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நரஹா தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா
விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரேமானந்து காஷ்டபாஷான் சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தன் நயாமி பரமாங்கதிம். ஒரு தடவை ஸ்மர்த்தா என்னை நினச்சிட்டான்னா அதுக்கப்புறம் அவன் போகிற போது கட்டையாவோ கல்லாவோ எப்படி இருந்தாலும் நான் அவனை நினச்சி நல்வழிக்கு ஆஷின்னு போகிறேன் அப்படின்னு சொன்னான் பரமாங்கதிக்கு. அதே மாதிரி சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மித்து யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதமா, என்னுடைய விரதம். ஒரு தடவை உனக்கு சரணாகதி பண்ணுறேன்னு சொல்லிட்டாலோ ஒன்னிடத்துல, இல்லை அடிமையாருன்னு சொல்லிட்டாலோ அவனுக்கு எல்லாரிடத்துலேருந்து அபயத்தை பயம் இல்லாத தன்மையை உண்டு பண்ணி நான் மோட்சத்துக்கு அழிப்பா தான் என்னுடைய விரதம்னு சொன்னான். எல்லாருக்கிட்டையும் அபயமாக இருக்கான்னா என்ன அர்த்தம்? பயம் இல்லாத இருக்கான்னா மோட்சத்தில் தான் இருக்கான்னு அர்த்தம். இங்கே இருக்கிற வரையில் அந்த சரீரத்தமான பாபசரீரம் இருக்கிறதுனால, பாபகிருத்தமான பாபசரீரம் இருக்கிறதுனால இவனுக்கோ அவனுக்கோ எவனுக்கோ தன் பயத்துட்டே தான் இருக்கணும், இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு. அதனால் அபயம் சர்வபூதேபியோ, அதனால் நான் கொடுக்குறேன்னு சொன்னான். ஆனால் கண்ணன் என்ன சொன்னான்? சகிருதேவன்னா சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் விரஜா. எல்லா தர்மங்களையும் விட்டு, இல்லை விட்டுட்டு நம்போல் விஷயத்தில் விட்டுட்டு இருக்கிற நீ, அதாவது விசிஷ்ட அதிகாரியில் இருந்தால் சர்வதர்மான் பரித்தேஜ எல்லா தர்மங்களையும் விட்டு சரணடைன்னு அர்த்தம். நம்போல இருக்கக்கூடிய அகிஞ்சன அதிகாரி ஒன்றும் தெரியாதவாளாக இருந்தால் எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிற நீ, சர்வதர்மான் பரித்தேஜ விட்டுட்டு இருக்கிற நீ, மாமேகம் சரணம் விரஜா, நீ சரணடை. அகந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, நான் எல்லா பாபங்களிலிருந்து உன்னை விடுவிக்க கடவேன் அப்படின்னு சொன்னான். அது சொன்னா விட்டு ஆச்சரியமாக ஒரு வார்த்தை நமக்கு சொன்னான். அவள்லாம் சொன்ன மாதிரி இதுவரையில் இவன் சொல்லிட்டான் கண்ணன். என்னை ஒரு தடவை நினச்சா நான் அவனை எப்படியா இருந்தாலும் ஆஷின்னு போவேன், என்னை ஒரு தடவை சரணாகதி பண்ணேன், அவனை காப்பாற்றுறது தான் என்னுடைய விரதம் அப்படின்னு. அதே மாதிரி இதையும் சொல்லிட்டான், அவனை நான் எல்லா பாவங்களும் விடுவேன். ஆனால் அதுக்கு மேலே ஒரு வார்த்தை சொன்னான். அதனால்தான் 3 பேரும் சரம ஸ்லோகம் பண்ணால் கூட இவனுக்கு கீதாச்சாரியன்னு பேர். கீதையை ஆச்சாரிய ஸ்தானம் வந்தது. அவளுக்கெல்லாம் வராகாச்சாரியர் ராமாச்சாரியர் அதெல்லாம் வரல. இவருக்கு தான் அந்த மாதிரி கீதாச்சாரியன்னு வந்தது. ஏன் அப்படின்னா மாசுச்சஹா அப்படின்னு சொன்னான். ஏதோ வெறுமை சொல்லி மாத்திரம் விடலை, நீ கவலைப்படாதே சோகிக்க வேண்டாம் அப்படின்னா. அதை போல் சுவாமி தேசிகனும் வானேரத்துக்கு வாழ்வு சொல்லிட்டு வாய்மூண்டு இல்லை, அந்த வானேரத்துக்கு உண்டான உபாயத்திலேயே இங்குற்றைய பலனும் உனக்கு கிடைக்கிறது அப்படின்றத கண்டறவேன்னு சொன்னாதான். என்னையா கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுந்தம் காட்டுறானா, இது என்ன கதை அப்படின்னு லோகம் கேட்கக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. எப்படி கிருஷ்ணன் கண்டறவேண மாசுச்சஹா சோகிக்காதே அப்படின்னு சொன்னானோ சோகிக்க வேண்டாம்னு, அதுபோல் சுவாமி தேசிகனும் வானேறத்துக்கு வழி மாத்திரம் இல்லை, இங்கேயும் உனக்கு நல்வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் உடனே ரெண்டுமா இருக்குதே, அதுக்கே போவோமே ஒரே வழியா அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். இல்லைன்னா வானேறத்துக்கு மாத்திரம்னா நாளைக்கு வருது பலாக்கா, இன்றைக்கி கலாக்காவை காணுமே, இந்த கலாக்கா வருது தான் எனக்கு தேவை, இன்றைக்கி பலாக்காவுக்கு என்னால் பிரயத்தனப்பட முடியாது, கலாக்காவுக்கு தான் பிரயத்தனப்பட முடியாது, அதனால் நான் அல்ப பலனுக்கு போகிறேன்னு போயிடுவான். இங்குற்றைய வாழ்வான பலனுக்கு போகிறேன்னு அல்ப பலனுக்கு போயிடுவான். அதனால் சுவாமி தேசிகன் அந்த வேதாந்தத்தை ஆச்சாரியனானத்தினால, அந்த வேதாந்தம் என்ன சொல்கிறது, உத்கோஷம் பண்ணுறது, பெருமாளை சர்வாத்மனா யார் சரணடைஞ்சானோ அவனுக்கு சரணடைஞ்சனாலேருந்து சர்வாத்மனா எல்லா வழியிலையும் அவன் காக்கப்படுறான். அபீதிரிக யஜுஷாம் யதவதீரிதானாம் பயம். அவனோட சேர்ந்திருக்கவாளுக்கு பீதியே கிடையாது. அவன் அதே மாதிரி பயமும் கிடையாது. பீதின்றது பழைய விஷயத்தில் இருக்கக்கூடிய பீதி, பயம்ன்றது புதுசாக வரக்கூடிய, அது என்னன்னு வந்துடுமோ இது என்ன வந்துடும். அதனால் அவனோட சேர்ந்து இருந்துட்டாக்கா பீதியும் கிடையாது பயமும் கிடையாது. அதனால் இந்த சரணாகதி சாஸ்திரத்தை ஆழ்ந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கார். அதனால்தான் வானேர போமளவும் வாழ்வு அப்படின்னு சொல்கிறார். அதனால் இவாளுக்கு என்ன பெருமை அப்படின்றத பார்க்கணும்.
தந்தேவா பிராமணம் விது. இவாள சாஸ்திரங்கள் என்ன சொல்றது? இப்படி சரணாகதனே அவன் தேவன் பிராமணன், தம் தேவாக பிராமணம் விது, இந்த இவனை பிராமணன் பிரம்மவித்துன்னு அறிகிறான். இந்த சரணாகதி பண்ணவன் செய்த வேள்வியன், கிருத்தகிருத்தியன், செய்ய வேண்டியதை செய்துட்டவன். அதனால் இவன் வையத்தேவர், நிலத்தேவர் அப்படின்லாம் இவனுக்கு பேர். யாராக இருந்தாலும் பொதுவில் பிராமணால நிலத்தேவர் அப்படின்னு சொல்கிறது, பூசுராள் அப்படின்னு. ஆனால் சரணாகதி பண்ணிண்டவன் யாராக இருந்தாலும், அந்தணனாக இருந்தாலும், அந்தியராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் தன் தேவாக தம் பிராமணம் விது, பிராமணன் அறியறான். ஏன்னா பிரம்மத்தை தெரிஞ்சுண்டு, பிரம்மத்துக்கு இவன் சேஷபூதம்னு தெரிஞ்சுண்டு, அந்த பிரம்மத்துக்கு இவன் அத்தியந்த அடிமை பண்ணுறவன் அப்படின்றது அந்த சேஷத்வானுசந்தானத்தை பண்ணி யானும் நீ என் உடமையும் நீயே அப்படின்னு அவன் இடத்துல சமர்ப்பிச்சுட்டதுனால இவன் தான் பிரம்மவித்து. அதனால் தன் தேவா பிராமணம் இது சாஸ்திரமெல்லாம் அப்படி சொல்கிறது. ஆழ்வார் என்ன சொல்கிறார்? தேவர் வைகள் தீர்த்தங்களே என்று பூசித்து நல்கி உரைப்பர் தந்தேவியர்க்கே. திருவாரன்மலையில் பெருமாள் எதுக்கு எழுதிட்டான்னா, இந்த திருவாய்மொழி கேட்கறதுக்காக தான் பிராட்டிமார்களோட திருவாரன்மலையில் எழுதிருக்கான். அது அந்த திருவாய்மொழி இங்கே சேவிக்கிச்சு நல்லா சேவிச்சு விஷயத்தை மாத்திரம் சொல்லிவிடுறேன். திருவாரன்மலையில் அப்படி எழுதிருக்கான். இந்த 10 பாட்டை தீர்த்தனு கற்ற பின் மற்றொரு சரணில்லை என்றெண்ணி தீர்த்தனுக்கு தீர்த்த மனத்தனாகி செழுங்குருகூர் சடகோபன் சொன்ன தீர்த்தங்களாயிரத்துள் இவை 10 வல்லார்களை தேவர் வைகள் தீர்த்தங்களே என்று பூசித்து நல்கி உரைப்பர் தம் தேவியர்க்கே. அதாவது இந்த தீர்த்தனுக்கு, தீர்த்தனாருக்கான எல்லாரையும் தானும் தீர்த்தனான் பவித்ரானாம் பவித்ரம்யோ மங்களானாஞ்ச மங்களம் அப்படின்ற ரீதியில் எல்லாரையும் பவித்திரமாக தீர்த்தமாக்கக்கூடியவன் இருக்கானே, அந்த தீர்த்தனுக்கே தீர்த்தவனத்தனாகி அவனுக்கே அற்று தீர்ந்த அந்த ஆழ்வார் என்ன சொல்கிறார்? அவனுடைய பெருமையை தீர்த்தங்களாயிரத்துள் அவன் நம்ம பரம பாவனமாக ஆக்கக்கூடியவன், தன்னை அடைவதற்கு தானே உபாயமாக இருந்து எல்லா வழியிலையும் நம்ம உபாயமும் உபேயமும் அவனாகவே இருக்கான். உபேயம் அவன், அதுக்காக அவன் உபாயமாக இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீர்த்தங்களாயிரத்துள் இவ 10 வல்லார்களை, அப்படிப்பட்ட உயர்ந்ததான திருவாய்மொழியை கேட்கறதுக்காக தான் அங்கே திருவாரன்மலையில் பெருமாள் எழுதிருக்கான் தேவிமாரோட கூட. அதனால் இவ 10 வல்லார்களை இத்தை சிந்தித்து அனுசந்தானம் பண்ணக்கூடியவாள் இருக்காளே அவளை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரசமர்ப்பணம் பண்ணினவாள்னு அர்த்தம். ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அதை அனுசந்தானம் பண்ணால் மாத்திரம் போருமா? நான் போகணும்னு நினச்சிட்டுருக்கேன், பார்க்கணும்னு நினச்சிட்டுருக்கேன், என்ன மாத்திரம் போருமா? போய் பார்க்கணும். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுப்போம், ஏதோ ஒரு உதாரணம் சொல்லணும் அதானே. அவளை நான் நினச்சிட்டே இருக்கேன், போகணும்னு நினச்சிட்டே இருந்தால் அவள் போகிற வரையும் போகாது போட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன் போகணும்னு, அது பிரயோஜனம் இல்லை. என்ன போகணும்னு நினச்சா போய் பார்க்கணும். உள்ளபடி இருந்ததுன்னா, உள்ளபடி ஒருத்தனுக்கு ஒரு எண்ணம் இருந்ததுன்னு, ஒரு விஷயம் மனசில் பட்டுதுன்னா அதை முடிக்காமல் அவனுக்கு தூக்கம் வராது. இல்லைன்னா வெறுமை சொல்லிகிட்டு இருப்பான், 4 பேர் மெச்சறதுக்காக நான் போகணும் நான் பண்ணணும்னுட்டு, வேறு ஒன்றும் இருக்காது. ஏதோ சில சமயத்தில் பாப்ப வசாத்து அப்படி உட்கட்டமான எண்ணம் இருந்தால் கூட அதை காரியம் பண்ண முடியாது, தடுக்கக்கூடியது பிராரப்தம் இருக்கும். அதெல்லாம் எக்ஸப்ஷன் கேஸ். ஆனால் சாதாரணமாக என்னென்னா ஒருத்தனுக்கு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அதை நடத்துவான், செயல் பண்ணுவான். அதனால் தீர்த்தங்களாயிரத்துள் இவ 10 வல்லார்களை. ஆனால் இதை 10 வல்லார்கள்னா இப்படிப்பட்ட திருவாய்மொழியை பெருமாளே கேட்குறான் அப்படின்னு சொல்லி அந்த பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணவும் ஆன மாதிரி பண்ணவாள் அவளே தேவர் வைகள் தீர்த்தங்களே என்று. தேவதைகள்லாம் இங்கே இருக்கக்கூடிய மனுஷன்லாம் தேவதையை பூஜை பண்ணணும் அவனுடைய வர்ணாசிரமத்துக்கு தகுந்த மாதிரி. ஆனால் அப்படி இவன் பூஜை பண்ண வேண்டிய மனுஷனை
இவன் இந்த மாதிரி உயர்ந்த காரியத்தை பண்ணிவிட்டதுனால, பெருமாளை அடைஞ்சுட்டதுனால, இந்த கர்ம சம்பந்தமான சரீரம் இருக்குச்சேவே, இந்த சரீரம் உடையறதுக்கு முன்ன, சரீரமாகிற ஓடம் உடையறதுக்கு முன்ன அந்த பெருமாளை அடையக்கூடிய சரணாகதி பண்ணிவிட்டானே, இந்த அல்பமான, அதாவது அல்பமான பலனுக்கு ஆசைப்படாதையும், அதே சமயத்தில் இந்த சம்சார சாகரம் எவ்வளோதான் அதை இழுத்தாலும் ஒன் ஷேரில் இவன் மூழ்கினா கூட அதிலேருந்து வெளிவரணும்னு ஒரு காரியத்தை மும்மரமாக பண்ணிவிட்டானே, அதனால் இவன் உயர்ந்தவன். தேவர் வைகள் தினந்தோறும் தேவதைகள் இவன் என்ன பண்ணுறா, இவன் தினந்தோறும் அர்க்கியம் கொடுக்குறான், இன்னொன்று கொடுக்குறான், உபாசனம் பண்ணுறான் அப்படின்னு இருந்து இவன் பூஜிச்சான்னா கூட பெருமாளே, அதான் தேவதைகளை. ஆனால் அந்த தேவர்கள் இப்போ என்ன பண்ணுறா, இவன் சரணாகதி பண்ணிட்டதுனால வைகள் தினந்தோறும் தேவர் வைகள் தீர்த்தங்களே, இவாதான் உயர்ந்தவாள், எம்பெருமானை போல பரிசுத்தமானவாள், தானும் பரிசுத்தமாக இருக்கவா, மற்றவாளையும் பரிசுத்தமாக்கிறவா அப்படின்னு தேவர் வைகள் தீர்த்தங்களே என்று பூசித்து அவளை அப்படியே கொண்டாடுறான். அது மாத்திரம் இல்லை, இதுவரையில் எல்லாரும் பண்ணிவிடுவா. நமக்கு வேண்டியவாள் ஒருத்தர் வந்தாள்னா அவளை ஆற்றுக்கு அழைப்பான், இது பண்ணுவான், அது பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். இல்லை ரோட்டில் நிற்க வச்சு பேசுவான், அது இது எல்லாம் பண்ணி எல்லா உபச்சாரமும் பண்ணுவான். எப்படி எப்படிலாம் பண்ணலாமோ பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணுவான். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அப்படின்னு 10 பேர்கிட்ட போஸ்டர் ஓட்டுவான், பேசுவான். அவன் இன்னைக்கு வந்தான், அவனும் நானும் ஸ்பெண்ட் பண்ண பாரு, ஆச்சரியமாக ஸ்பெண்ட் பண்ண டயத்தை அப்படின்னு இவனே புகழ்ந்துட்டு இருப்பான். ஆனால் ஆற்றுக்கு ஆஷின்னு போய் ஆள் யாரும் இல்லைன்னா இவன் உபச்சாரமெல்லாம் பண்ணிவிடுவான். யாருன்னா இருந்தான்னா அந்த கிரீணி இருந்துட்டாள்னா அவளுக்கு இவன் அபிமதமாக இருந்தால் தான் இவன் வந்திருக்கான், இவனுக்கு சாதம் போடு அது இதுன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, சைலண்ட்டாக வாய்மூன்னு இருந்துருவான் அந்த இடத்துல. அந்த மாதிரி இதுதான் முக்கியம். தேவர் வைகள் தீர்த்தங்களே என்று பூசித்து நல்கி உரைப்பர் தந்தேவியர்க்கே. தன்னுடைய தேவிமாரிடத்துல ஊரார்கிட்ட சொல்லலை, தன்னுடைய தேவர்கள்லாம் அவளுடைய பத்னி இருக்காளே, இந்திரனுக்கு இந்திராணின்னு இருக்கா வச்சுக்கும், மற்றவாளுக்கு என்ன இருக்காளோ அதெல்லாம் பார்த்துக்கும். அந்த தங்களுடைய தேவிமார்கிட்ட இவாள்லாம் ரொம்ப தீர்த்தமானவா, பரிசுத்தமானவா, பெருமாளை சேர்ந்தவா, இவாளுடைய பிரபாவம் என்ன தெரியுமா அப்படின்னு அவகிட்ட சொல்கிறான். அதாவது பத்னிக்கிட்ட வார்த்தை சொல்கிறதுன்னா 2 பேருக்கும் இவனுக்கும் பிடிச்சிருக்கணும், அப்போ தான் இவனே வார்த்தை சொல்ல போகிறான், ஸ்மரிக்க போகிறான். அவளுக்கு பிடிச்சிருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அது இதுவாகிடும். அந்த ஏகாந்தமாக அவன் இருக்கிறதும் அதுவும் பிரேக் ஆகிடும், அதுக்கும் ஹானி வந்துடும். அதாவது பிடிக்காத விஷயத்தை சொன்னால் சாதாரணமாக ஸ்மூத் செயிலிங்காக போயிட்டு இருக்கிறதும் போயிடும். அதனால் தேவதைகள்லாம் தன் தேவியர்கிட்ட இவன்லாம் பவித்திரமானவன் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோ பெருமை வாய்ந்தவாள், சரணாகதி பண்ணவாள் அப்படின்றதெல்லாம் சாஸ்திரமும் இந்த மாதிரி ஆழ்வாராதிகளும் இப்படிலாம் சொல்லிருக்கிறதுனால சுவாமி தேசிகன் இந்த மாதிரி பலனை யாருமே விட்டு நழுவக்கூடாது, எல்லாரும் இந்த பலனை அனுபவிக்கணும், இந்த பலனை இங்கேயும் அனுபவித்து அதுக்கப்புறம் பின்னால் கேட்கவே வேணாம், மோட்சானந்தத்தை பெறணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய கிரந்தங்கள் பூர 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 வானேர போமளவும் வாழ்வு அப்படின்ற ரீதியில் அருளி செய்திருக்கார். இதை சுவாமி தேசிகனே இவாளுடைய பிரபாவத்தை சொல்கிறத நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீநிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடசித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.